வணக்கம். வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் 20. கண்டமனூர் ஜமீனை சேர்ந்த 64 கிராமங்களும் அந்த கிராமங்களைச் சேர்ந்த மாவடை, மரவடை, திட்டுத்திடல், குளங்கள், ஓடைகள், கண்மாய்கள் வகையராவும் மலை மடு நிலங்கள் தொகையரா அம்பட்டையும் வள்ளல் நதி கண்டமனூர் சப் டிவிஷன்னு பிரித்து ஏலத்தில் கொடுத்தாச்சு. எட்டயபுரம் ஜமீன்தார் மகாராஜா ராஜேந்திர முத்துக்குமார ஸ்ரீ வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதி ஐயன்தான் வருஷ நாட்டு கண்டமனூர் ஜமீனை ஏலத்தில் எடுத்துகிட்டு இருக்காரு. சகல சம்பத்தும் சமுதாயமும் இனிமேல் பட்டு எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு தான் பாத்தியது. எட்டயபுரம் ஜமீன்தார் அப்போ மைனராக இருந்ததால் ஜமீன்தார் சார்பாக கலெக்டர் துரை தான் ஏலம் எடுத்தார். எட்டயபுரம் ஜமீனுக்கு வெள்ளக்காரங்க எதுக்காக இப்படி ஒத்தாசை செய்தாங்க தெரியுமா? ஆரம்ப காலத்தில் இருந்தே வெள்ளக்காரங்களுக்கும் எட்டயபுரம் ஜமீனுக்கும் உள்ளூர நல்ல சிநேகிதம் இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுவரை சின்ன சண்டை கூட வச்சுக்கல. கிஸ்தி பணத்தையும் தவறாமத்தான் ஜமீனில் கட்டி வந்தாங்க. அது மட்டும் இல்லை, 72 பாளையப்பட்டு ஜமீனில் பெரிய ஜமீன் கண்டமனூர் தான். காடு மேடு சுற்றினாலும் கடைசியாக கண்டமநாயக்கன் கவட்டுக்குள்ளே நுழையணும்னு இப்போவும் ஜனங்க சொல்லி திரியிறாங்க. அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்ச விஸ்தீரணம், தானியங்கள், பழங்கள்னு வருமானத்துலேயும் சரி கண்டமனூர் ஜமீன் தான் ஏக போக பூமியாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற வருஷ நாட்டு மலையில் பிறந்து தவழ்கிற வைகை நதி மதுரை ராமநாதபுர சமஸ்தானத்தை தாண்டி கடல் வரைக்கும் போகுது. எல்லாத்துக்கும் மேலே வேற யார் கைக்காவது இந்த ஜமீன் போயிட்டா வெள்ளக்காரங்களுக்கு ராஜகம்பளத்தாரனால பிரச்சனை வரும். அதனால் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற சிநேகிதர் எட்டயபுரம் ஜமீனுக்கே பாத்தியதை செய்துட்டாங்க. எட்டயபுரம் ஜமீன்தார் மைனராக இருக்கிறதால ஜெகநாத செட்டியார் தான் திவானாக இருந்து கண்டமனூர் வள்ளல் நதி ஜமீனையும் கவனிச்சுக்கிட்டார். தேவக்கோட்டை செட்டியாருக்கும் மலையில் கொஞ்சம் நிலத்தை பிரித்து கொடுத்து கடனை நேர் செய்துக்கிட்டாங்க. மீதி இருக்கிற தெப்பம்பட்டி, பாலகோம்பை, ராஜகாப்பட்டி, சித்தார்பட்டி, கதிர் நரசிங்கபுரம், துரைசாமிபுரம், கடமலக்குண்டு இப்படி 7 கிராமங்களும் பண்ணை நிலங்களும் வருஷ நாட்டு மலைக்காடுகளும் மட்டும்தான் நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கருக்கு சொந்தம்னு துரை வச்ச தலையில் தான் போச்சு. இப்போ நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கரை நினச்சி பாருங்கள். பரம்பரையாக ராஜ்யம் செய்கிற நம்பிக்கையில் ரெட்டை தூண் வச்ச தேக்கு தோதகத்தி மரங்களில் பார்த்து இழைச்சி கட்டின அரண்மனையை விட்டுட்டு போயிடணும். பெரிய கனவு மண்மேடாக போச்சு. கொடைக்கானல் செண்பகனூரில் நம்ம ஜமீன்தார் ஒவ்வொரு கல்லாக பார்த்து கட்டின பங்களாவும் அதை சுற்றி உள்ள நிலமும் வெள்ளக்காரங்களே குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அங்கே புனித இருதய காலேஜும் மியூசியமும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. விசாரித்தா உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கண்ணு முன்னால் சிதைஞ்சு போகிறத யார் தான் தாங்க முடியும்? நம்ம ஜமீன் சாமியப்ப நாயக்கர் மனசு வெந்து நொந்து துவண்டு போய் கண்டமனூர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். ஜமீன்தாரணி வேலுத்தாயம்மா தெப்பம்பட்டியிலேயே தங்கிட்டாங்க. கண்டமனூர் அரண்மனைக்கு இனி திரும்ப மாட்டேன்னு ஒரு சேவகன்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. ஊர் ஜனங்களும் சாடமாடையாக ஜமீன்தாரை திட்ட ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு ஜமீன்தாருக்கு ஆறுதலாக இருக்கிறது 2 மதுப்புட்டி, ஜனகம். வாணி விலாசத்துக்கு தடுமாறிக்கிட்டு போனார் ஜமீன்தார். வாசலுக்கு ஓடி வந்த ஜனகம் அவரை கைத்தாங்களா படுக்கை அறைக்கு கூட்டுட்டு போய் மெத்த மேலே படுக்க வச்சா. யாரோ ஜன்னலுக்கு அந்த பக்கமாக ஓடி மறைகிற மாதிரி அரசாடையாக தெரிஞ்சது. ஜனகம் என்ன ஏதுன்னு ஜன்னல் வழியார பார்க்க ஜமீன்தார் தலையை தூக்கி, என்ன பார்க்குற ஜனகான்னு கேட்டார். யாரோ ஒரு ஆள் வந்த மாதிரி தெரிஞ்சுது. எல்லாம் பிரம்ம ஜனகா, ஜமீனே முங்கி போச்சு. இனி ஒரு பயலும் இங்கே வரமாட்டான். கொடுக்குறவனும் வரமாட்டான், வாங்குறவனும் வரமாட்டான். இனிமே எனக்கு சிநேகிதனும் இல்லை, பகையாளியும் இல்லை. இனிமே நீ கூட எனக்கு அந்நியந்தான். புலம்பாதீங்க, அமைதியாக தூங்குங்க. நான் இருக்கிற வரைக்கும் கவலையே படாதீங்க. உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி ஜனகா ஓடி வந்து ஜமீன்தாரை அணைச்சி பிடிச்சி தடவி கொடுத்தா. என்னை விட்டு போயிடுன்னு தான் சொல்ல வந்தேன். போயிடு, சென்னப்பட்டணத்துக்கே போயிடு. இனிமே என்கிட்ட என்ன இருக்குது? உனக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்லு. எல்லாம் கைவிட்டு போயிடுச்சேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தார். ஜன்னலுக்கு வெளியே பச்சை பச்சேல்னு இருந்த புதர் மறைவில் கண்ணலு காமேசாமி நாயக்கர் துப்பாக்கியோட காத்துக்கிட்டு இருந்தார். காமேசாமி வாணி விலாசத்துக்கு பக்கம் வர்றதுக்கு முந்தையே ஜனகம் ஆற்றுல குளிச்சுட்டு உள்ளே போயிட்டா. அதுக்கு பிறகு வந்த காமேசாமி அடடா தவற விட்டுட்டோமேன்னு வருத்தப்பட்டார். வாணி விலாசத்தை சுற்றி 2 சேவகமாருங்க காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போ சமயம் வரும்னு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போத்தான் ஜமீன்தாரை கைத்தாங்களா கூப்பிட்டுக்கிட்டு படுக்கிற அறைக்குள்ளே வந்தா ஜனகம். அவங்க 2 பேரும் இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சார். ஜமீனை ஒழிச்சு போட்டு ஏடி பாவி முண்டன்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே இருந்தார் காமேசாமி. ஜமீன்தாரோட முதுகு பக்கம்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் சுடுற வசத்துக்கு ஜனகம் வரலை. ஒரு வேட்டு போட்டாலும் சரி வேட்டா இருக்கணும்னு காமேசாமி குறிப்பாத்துக்கிட்டே இருந்தார். ஜனகம் கொஞ்சம் மதுவை எடுத்து ஊற்றி, எல்லா சொத்தும் திரும்ப நமக்கே வரும் பாருங்க, நான் எதுக்கு இருக்கேன்னு சொல்லுங்க.
இதே வார்த்தையை என் பொண்டாட்டி வெளுத்தாயமா சொல்லலையே. என்ன செய்ய, அவளை சொல்லியும் குத்தம் இல்லை. எல்லாம் என்னால் வந்த வேணன்னு சொல்லிக்கிட்டே ஆத்தாமை தாங்காமல் ஜனகம் கன்னத்தில் கையணைவா வச்சு கூப்பிட்டாரு. ஜனகா, சொல்லுங்கள், என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா? யாரை சொல்கிறீங்க? என்னோடய ஜமீனை கவனிச்சுக்கிட்டே அவங்கள தான் சொல்கிறேன். கஜானாவில் இருந்த அவ்வளவு பணங்காசு எங்கே போச்சு? இனிமேல் அந்த சந்தேகம் வரக்கூடாதுங்க. அது யாருக்கும் நல்லதில்லை. அதான் நான் தட்டுக்கெட்டு போயிட்டேனே. இனி எனக்கே தெரிஞ்சாலும் நான் யாரை என்ன பண்ணேன்? சொல்லு ஜனகா. அதை விடுங்க, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு சொன்ன ஜனகம் மெத்த மேலே மண்டி போட்டுக்கிட்டே வந்து ஜமீன்தார் முகத்தை மார்போடு அணைச்சிக்கிட்டான். அவள் உடம்ப கவி பிடிச்சிருந்த ரவிக்க எப்போ கரண்டு போச்சுன்னு அவளுக்கு தான் தெரியும். இப்படி காட்டி காட்டித்தானே எங்கள் ஜமீன்தாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்ட பாதகத்தி முண்டன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே புதர் மறைவில் நல்லா நரன்னு கடிச்சார் காமேசாமி. இதுதான் நயமான சந்தர்ப்பம். ஜனகம் செத்தாலும் சரி, ஜமீன்தாரே செத்தாலும் சரின்னு மூச்சை இழுத்து பிடிச்சி துப்பாக்கி குதிரையில் கையை வச்சு இழுத்தாரு. டமார்னு ஒரே வேட்டு தான். அவரோட அறகுறை அப்பியாசம் கூட குறி தப்பாமல் வேலை பார்த்துருச்சு. சரியாக ஜனகத்தோட மாரில் சில்லா குண்டு பாஞ்சது. ரத்தம் குமரைக்கிட்டு கிளம்ப அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு படுக்கையில் சாஞ்சா ஜனகம். அடுத்த குண்டு ஜமீன்தார் மேலே பற்றுமோன்னு ஒரு கையால் ஜமீன்தாரை இழுத்து பிடிச்சி போர்த்திக்கிட்டான். வேட்டு அடித்த சத்தத்திலேயே ஜமீன்தாருக்கு சட்டுன்னு மயக்கம் இறங்கிடுச்சு. ஜனகம் அப்படின்னு கத்துனார். வாணி விலாசமே தூர்பேந்து போச்சு. பாக்கு கடிக்கிற நேரத்தில் அத்தனையும் முடிஞ்சே போச்சு. காமேசாமி நாயக்கர் பின்பக்கமாகவே குதித்து வருஷ நாட்டு மலைப்பக்கம் ஓடி தப்பிச்சிட்டார். கண்டமனூர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை ஜமீன்லையும் இதே தான் பேச்சு. கலெக்டர் வந்து பார்த்தாரு. நடந்ததெல்லாம் விசாரித்தாரு. சுட்டது கண்ணலு காமேசாமி நாயக்கர் தான்னு காவக்காரங்க ருசுப்படுத்தினாங்க. ஜமீன்தார் சாட்சி. காமேசாமி நாயக்கர் கண்காணாமல் போயிட்டது தெரிஞ்ச வெளுத்தாயம்மாவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இருந்தாலும் காமேசாமி குடும்பத்துக்கு தன்னாலான மட்டும் ஏதோ கொடுத்து விட்டாங்க. இது ஜமீன்தாருக்கு தெரியாது. 1 மாதம் ஓடி போச்சு. இனிமே கண்டமனூர் அரண்மனையில் இருக்கக்கூடாது, தெப்பம்பட்டி போயிடணும்னு முடிவு செஞ்சு ஜமீன்தார் எல்லா சாமான்களையும் அள்ளி மாட்டு வண்டியில் போட சொன்னார். அப்பா ராமகிருஷ்ண நாயக்கர் படத்தை மட்டும் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டார். அகஸ்மாத்தா அரண்மனை வாசலில் இருந்த கொன்ற மரத்தை கவனித்தார். அந்த ஒத்த பூ, மஞ்சப்பூ இருந்த இடத்துல நீளமாக முருங்கைக்காய் மாதிரி ஒரு காய் முத்தி போய் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. விரக்தியாக சிரித்தார் ஜமீன்தார். சென்னப்பட்டணத்தில் நாள் ஜனகா மேலே பிடிச்ச சுகந்த மனம் அவர் மண்டைக்குள்ளே வந்து நிற்கிது. அதோட கடைசியாக அவள் உசுரில்லாமல் மார் மேலே சாஞ்சப்ப வீசின ரத்த வாடையும் நினப்பில் வருது. கண்ணை தொடச்சிக்கிட்டாரு ஜமீன்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான ஆள் தள்ளாட்டமாக நடந்து அரண்மனை தோட்ட வாசலில் வந்து நின்னார். கூடவே 7-8 வயசில் ஒரு பொண்ணு. இது வரைக்கும் அந்த ஊரில் அவங்கள யாருமே பார்த்ததில்லை. அத்தியாயம் 20 முடிந்தது. மீண்டும் அத்தியாயம் 21 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.